இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் மயூராசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். மயூராசனம் என்பது ஹத யோகாவில் உள்ள பழமையான யோகா வடிவங்களில் ஒன்றாகும். மயூராசனம் என்ற சொல் மயில் என்று பொருள்படும். மயூர் மயில் மற்றும் தோரணையை குறிக்கும். ஆசனம் ஆசான் ஆகிய இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. இது ஒரு பாரம்பரிய மற்றும் உட்காராத ஆசனம். இந்த ஆசனம் மயூராசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் மயில் அதன் இறகுகளுடன் கீழ்நோக்கி சீராக நடப்பது போல் தெரிகிறது. செய்முறை: மண்டியிட்டு முழங்கால்களை அகலமாக வைத்து குதிகால் மீது உட்காரவும். முன்னோக்கி சாய்ந்து உங்கள் உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி உங்கள் விரல்களை பின்புறமாக திருப்புங்கள். உள்ளங்கைகளை 2 தொடைகளுக்கு இடையில் வைக்க வேண்டும். முழங்கைகள் அடிவயிற்றில் இருக்க வேண்டும். கால்களை ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக பின்னோக்கி நகர்த்தவும். அதனால் அவை நேராகவும் கால் விரல்கள் தரையை தொடவும் செய்கிறது. வயிற்று தசைகளை இறுக்கி எடையை முழுவதுமாக உள்ளங்கையில் வைத்து முழு உடலையும் உயர்த்தவும். உடலை கிடைமட்டமாகவும் தரையில் இணையாகவும் செய்ய முயற்சிக்கவும். வயிற்று தசைகளில் முழங்கைகளால் உடல் சமநிலைப்படுத்தப்படுகிறது. எடை முழுவதுமாக முன்கை மற்றும் உள்ளங்கைகளால் தாங்கப்படுகிறது. ஆரம்பத்தில் 5 வினாடிகள் இந்த போஸை பராமரிக்க முயற்சிக்கவும். மெதுவாக அதை 1 நிமிடம் அல்லது அதற்கும் அதிகமாக அதிகரிக்கலாம். மயூராசனத்தின் பலன்கள்: வயிற்றின் உடல் உறுப்புகளை அற்புதமாக உருவாக்குகிறது. அடிவயிற்று பெருநாடியில் இந்த முழங்கை விசை வயிற்று உறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை சரியாக செய்ய உதவுகிறது. இந்த ஆசனம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது, நச்சுகள் குவிவதை தடுக்கிறது, மண்ணீரல் மற்றும் வயிற்று நோய்களை குணப்படுத்துகிறது. நீரிழிவு போன்ற நோய்க்கும் இது நன்மை பயக்கும். இது முழங்கை, முதுகெலும்பு, மணிக்கட்டு மற்றும் தோள்பட்டை ஆகியவற்றின் தசை வலிமையை அதிகரிக்க உதவுகிறது. இந்த ஆசனம் உங்கள் உடல் நிலையை மேம்படுத்துகிறது. இது உங்கள் செறிவுகளை அதிகரிக்கிறது மற்றும் உடலுக்கும் மனதுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறது. மற்ற யோகா ஆசனங்களைப் போலவே இந்த ஆசனங்களும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை விடுவிக்க உதவுகிறது. உங்களுக்கு பின்வரும் நிபந்தனைகள் இருந்தால் இந்த ஆசனத்தை செய்யாதீர்கள்: மாதவிடாய், குடலில் சிக்கல்கள், உயர் இரத்த அழுத்தம், மூளைக்கட்டி, கர்ப்பம், குடலிறக்கம், பைல்ஸ், கண், மூக்கு மற்றும் காது தொற்று, நீங்கள் மணிக்கட்டு, முழங்கை அல்லது தோள்பட்டை காயங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் இந்த நடைமுறையை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆசனத்தை செய்யும்போது அமைதியின்மை, கடுமையான வலி போன்ற ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக இந்த ஆசனத்தை தொடர்வதை நிறுத்துங்கள்.